வணக்கம். செந்தணலின் பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். கருப்பு ஜூலை இனப்படுகொலையில் பலியான தமிழ் மக்கள், தமிழர் தரப்பின் ஆதங்கம். தமிழ் மக்களின் பூர்வீக காணிகளை துப்புரவு செய்வதை தடுக்கும் வனஜீவராசிகள் திணைக்களம் காணி உரிமையாளர்கள் கவலை. கன்னியாவில் அராஜகம், விநாயகர் ஆலயத்தை அழித்து முளைக்கும் விகாரை, 6 திருமுருகன் கண்டனம். இலங்கையில் காலநிலையில் ஏற்பட உள்ள சடதியான மாற்றம் எதிர்பார்க்கப்பட்டதை விட முன்கூட்டியே தாக்கம். சபைக்கு முட்டாள்தனமாக செயற்பட வேண்டாம் அர்ஜுனா, சபாநாயகரின் கருத்தால் கடும் வாக்குவாதம். 79,000 கடந்த டெங்கு நோயாளர்கள், 57 உயிரிழப்புகள் பதிவு. உயர்தர பரீட்சை தொடர்பில் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு. கிளிநொச்சியில் கஞ்சா மற்றும் மோட்டார் சைக்கிள் மீட்பு, சந்தேக நபர்கள் தப்பியோட்டம். டெங்கு பரிசோதனையின் போது வீடொன்றில் இருந்து கண்டுபிடிக்கப்பட்டது துப்பாக்கி. கட்டன் கொழும்பு பிரதான வீதியில் லொரி விபத்து, 2 படுகாயம். கட்டநாயக்க விமான நிலையத்தில் வெளிநாட்டு பயணி ஒருவர் கைது. மாணவர் போராட்டத்தால் பற்றி எரியும் டெல்லி, கடுமையான தண்டனை பிரதமர் மோடி அறிவிப்பு. ஈரானை அதிர வைத்த அமெரிக்காவின் 12வது சுற்று தாக்குதல், தகர்த்தப்பட்ட போர் விமானங்கள். தொடர்பென விரிவான செய்திகள். கருப்பு ஜூலை இனக்கலவரம் அரங்கேறி இத்தனை ஆண்டுகளை கடந்தும் இதுவரை 1983 ஜூலை படுகொலையில் செய்யப்பட்ட எமது உறவுகளின் நினைவாக ஒரு முறையான நினைவு சின்னம் அமைக்கப்படாமல் இருப்பது பெரும் வரலாற்று தவறு என தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் தலைவர் பொன் அங்கரநீசன் சுட்டிக்காட்டினார். ஈழத்தமிழ் மக்களின் வரலாற்று பேரவலத்தில் ஒன்றான கருப்பு ஜூலை நினைவு நாளான அன்று ஊடகங்களுக்கு வெளியிட்ட அறிக்கையில் இவ்வாறு தெரிவித்தார். குறித்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கையில், இது இறந்த காலத்தை நினைவுபடுத்தி அழுவதற்கானது அல்ல, இது ஆக்கிரமிப்புக்கு எதிரான எதிர்கால போராட்டத்தின் ஒரு வடிவம் என்று தெரிவித்தார். அந்த வகையில் 2027 ஜூலைக்கு முன்னதாகவாவது 1983 இனக்கலவரத்தில் படுகொலை செய்யப்பட்ட அனைத்து தமிழ் மக்களையும் நினைவு கூறும் வகையில் பொது நினைவு சின்னம் ஒன்று அமைக்கப்பட வேண்டும் என்றும் அவர் இதன்போது தெரிவித்தார். கிளிநொச்சி பச்சிலைப்பள்ளி பிரதேச செயலாளர் பிரிவின் கீழ் உள்ள கோயில் வயல் பகுதியில் உள்ள தமிழ் மக்களின் பூர்வீக காணிகளை துப்புரவு செய்வதற்கு வனஜீவராசிகள் திணைக்களம் தடுத்து வருவதாகவும் அவற்றை சுவீகரிப்பதற்கான முயற்சிகள் மேற்கொண்டு வருவதாகவும் பாதிக்கப்பட்ட காணியின் உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர். பச்சிலைப்பள்ளி பிரதேச செயலாளர் பிரிவின் கீழ் உள்ள கோயில் வயல் பகுதியில் ஆனையிரவு வெற்றிலைக்கணி பிரதான வீதியில் மேற்கு புறத்தில் உள்ள குறித்த பிரதேசத்தைச் சேர்ந்த மக்கள் தலைமுறையாக பயிற்சியை மேற்கொண்டும் வசித்து வந்தனர். கடந்த 2009 ஆண்டு யுத்தம் நிறைவுற்ற பின்னர் வெடிபொருள் ஆபத்தான பிரதேசமாக அடையாளப்படுத்தப்பட்டு 2020 ஆண்டு வரை வெடிபொருள் அகற்றும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டன. தற்போது குறித்த காணிகளை துப்புரவு செய்து மக்கள் குடியேறுவதற்கு பயிற்சி நடவடிக்கையை மேற்கொள்வதற்கு வனஜீவராசிகள் திணைக்களத்தினர் தடை ஏற்படுத்தி வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கன்னியா வெந்நீரூற்றின் வரலாற்றை மாற்றி அமைப்பது கண்டு நாம் மிகுந்த வேதனை அடைகிறோம் என அகில இலங்கை இந்து மாமன்றத்தின் உபதலைவர் செஞ்சொற்றர் கலாநிதி ஆர் திருமுருகன் தெரிவித்தார். புத்த விகாரைக்குரிய அடிக்கல் நாட்டும் நிகழ்வு திருவண்ணாமலை மாவட்டத்தில் அமைந்துள்ள வரலாற்று சிறப்புமிக்க கன்னியா வெந்நீரூற்று பகுதியில் நடைபெற்ற நிலையில் இந்த விவகாரம் தொடர்பில் ஆர் திருமுருகன் வெளியிட்ட அறிக்கையில் இவ்வாறு தெரிவித்தார். மேலும் தெரிவிக்கையில், கன்னியா வெந்நீரூற்று தொடர்பான செய்தி சைவ தமிழ் மக்களுக்கு பேரதிர்ச்சி தருகின்ற விடயமாகும். கன்னியா வெந்நீரூற்றில் இருந்த விநாயகர் ஆலயம், சிவன் ஆலயம், சிவனடியார் மடம் ஆகிய அளிக்கப்பட்டு தொல்லியல் திணைக்களம் தற்போது கன்னியா வெந்நீரூற்றின் வரலாற்றை மாற்றி அமைப்பது கண்டு நாம் மிகுந்த மனவேதனை அடைகின்றோம் என்றும் அவர் இதன் பொழுது தெரிவித்திருந்தார். எல்னினோ காலநிலை மாற்றமானது முன்னர் எதிர்பார்க்கப்பட்டதை விட முன்கூட்டியே இலங்கையில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என்று சுற்றாடத்துறை அமைச்சர் தம்மிக்க படப்பெந்தி எச்சரிக்கை விடுத்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இடம்பெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இந்த விடயத்தை தெரிவித்தார். எல்னினோவின் உச்சக்கட்ட தாக்கம் நவம்பர் மாதம் எதிர்பார்க்கப்படுகிறது. அத்துடன் ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பர் மாதங்களில் இலங்கையில் வறண்ட வானிலை நிலவக்கூடும். அதனைத் தொடர்ந்து அக்டோபர் முதல் டிசம்பர் வரையான காலப்பகுதியில் பலத்த மழை பெய்யக்கூடும். இந்த காலநிலை மாற்றத்தால் ஏற்படும் சாத்தியமான தாக்கங்களுக்கு திறம்பட முகம் கொடுக்கும் வகையில் அரசு நிறுவனங்கள் மற்றும் ஊடகங்களின் செயற்பாடுகளை ஒருங்கிணைப்பது தொடர்பில் உரிய தரப்போடு கலந்துரையாடல் முன்னெடுக்கப்பட உள்ளதாகவும் அவர் இதன் பொழுது தெரிவித்தார். நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் நிலையர் கட்டளை தொடர்பில் எழுப்பிய கேள்வி குறித்து சபையில் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இன்றைய நாடாளுமன்ற அமர்வின் பொழுது நிலையர் கட்டளை குறித்து கேள்வியை எழுப்ப இருந்த சந்தர்ப்பத்தில் அர்ஜுனா ராமநாதன் சபாநாயகரை நோக்கி வினாவை கேட்பதற்கு முன்னதாக அதற்கு தடை ஏற்படுத்தியுள்ளீர்கள் என்று குறிப்பிட்டார். இந்நிலையில் பதில் வழங்கிய சபாநாயகர் முட்டாள்தனமாக நாடாளுமன்றில் நடந்து கொள்ள வேண்டாம் என்று தெரிவித்தார். மேலும் நாடாளுமன்றை ஒரு விளையாட்டுத்தனமாக மாற்ற முயற்சிக்க வேண்டாம் என்றும் எச்சரிக்கை விடுத்தார். இதன் பொழுது சபாநாயகரின் கருத்துக்கு எதிராக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தன்னுடைய எதிர்ப்பை வெளிப்படுத்தினார்.
நிலையீர் கட்டளையின்படி எந்த ஒரு உறுப்பினருக்கும் மோசமான முறையில் தகாத வார்த்தைகளால் குற்றம் சாட்ட முடியாது என்று தெரிவித்தார். முட்டாள்தனமாக உரையாற்ற வேண்டாம் என நீங்கள் கூறிய விடயம் பொருத்தமற்ற விடயம் என்று சஜித் பிரேமதாச தெரிவித்தார். நாடளாவிய ரீதியில் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 79,000 கடந்துள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. அந்த பிரிவு நேற்று இரவு வெளியிட்ட புதிய அறிக்கையின்படி 2026 ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் 79,016 டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டதோடு 57 டெங்கு மரணங்கள் பதிவாகியுள்ளன. அதிகளவான நோயாளர்கள் மேல் மாகாணத்தின் கம்பஹா மாவட்டத்தில் பதிவாகிய நிலையில் அங்கு மட்டும் இதுவரை 16,676 பேர் டெங்கு நோயால் பாதிக்கப்பட்டுள்ளனர். 2026 ஆண்டு உயர்தர பரீட்சையை பிற்போட கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனு பரிசீலனையின்றி நீதிமன்றத்தால் நிராகரிக்கப்பட்டுள்ளது. மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதி ரோஹந்த அபேசூரிய மற்றும் நீதிபதி பிரியந்த பெர்னாண்டோ ஆகியோர் அடங்கிய அமர்வின் முன்பாக மனு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் நடைபெறவுள்ள கல்வி பொதுத்தராதர பத்திர உயர்தர பரீட்சையை 2 மாதங்களுக்கு பிற்போடுமாறு உத்தரவு ஒன்றை பிறப்பிக்க கோரி இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. குறித்த மனு தொடர்பில் விரிவாக முன்வைக்கப்பட்ட விடயங்களை ஆராய்ந்த பின்னரே மேன்முறையீட்டு நீதிமன்றம் இன்று இந்த தீர்மானத்தை அறிவித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கிளிநொச்சி கல்லாறு கத்தோலிக்க தேவாலயம் அருகில் 6.5 கிலோகிராம் கேரள கஞ்சா மற்றும் 2 மோட்டார் சைக்கிள்கள் என்பன மீட்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நபர் ஒருவர் வழங்கிய ரகசிய தகவலின் அடிப்படையில் அங்கு சென்ற காவல்துறையினர் கத்தோலிக்க தேவாலயத்துக்கு அருகில் நேற்று இரவு 11:45 மணிக்கு சோதனை மேற்கொண்டனர். இதன்போது தேவாலய பகுதியில் கைவிடப்பட்ட நிலையில் இருந்த உரப்பை ஒன்றை காவல்துறையினர் மீட்டனர். அந்த உரப்பையை சோதனைக்குட்படுத்திய போது அதில் 3 பொட்டலங்களாக பொதி செய்யப்பட்ட 6.49 கிலோகிராம் கேரளா கஞ்சா இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. மேலும் சம்பவ இடத்திலிருந்து சந்தேகத்துக்கிடமான முறையில் நிறுத்தப்பட்ட 2 மோட்டார் சைக்கிளையும் காவல்துறையினர் கைப்பற்றியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெலவத்தை பகுதியில் தேசிய டெங்கு ஒழிப்பு வேலை திட்டத்துக்கு அமைய மேற்கொள்ளப்பட்ட விசேட வளாக பரிசோதனையின் பொழுது வீடொன்றிலிருந்து துப்பாக்கி ஒன்று மீட்கப்பட்டுள்ளது. பத்திரமுல சுகாதார வைத்திய அதிகாரி காரியாலயத்தின் பொது சுகாதார பரிசோதகர்களால் இராணுவம், விமானப்படை, இலங்கை காவல்துறை மற்றும் செஞ்சிலுவை சங்கம் ஆகியவற்றின் ஆதரவுடன் நேற்று இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. பெருமளவான நாய்கள் வளர்க்கப்படும் மிகவும் அசுத்தமான நிலையில் காணப்பட்ட வீடொன்றை சோதனையிட்ட போது அங்கிருந்து உயிருள்ள டெங்கு நுளம்பு குடம்பிகள் மற்றும் குறித்த துப்பாக்கி மீட்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து காவல்துறையால் குறித்த துப்பாக்கி பொறுப்பேற்கப்பட்டதோடு வீட்டின் உரிமையாளரான பெண்ணும் கைது செய்யப்பட்டார். உயிருள்ள நுளம்பு குடம்பிகள் காணப்பட்ட மற்றொரு வீட்டை சோதனையிட்ட போது அந்த வீட்டின் உரிமையாளர் பொது சுகாதார பரிசோதனையின் கடமைக்கு இடையூறு விளைவிக்கும் வகையில் நடந்து கொண்டதால் இரு தரப்புக்கும் இடையில் அமைதியின்மை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. கெட்டன் கொழும்பு பிரதான வீதியின் மல்லியப்பு சந்திக்கு அருகாமையில் இடம்பெற்ற லொரி விபத்தில் அதில் பயணித்த இருவர் கடுமையான காயங்களுக்கு உள்ளாகிய நிலையில் டிகோயா கிழங்க நாதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக கெட்டன் போலீசார் தெரிவித்தனர். இந்த விபத்து நேற்று சுமார் 11 மணியளவில் கெட்டன் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மல்லியப்பு பகுதியில் இடம்பெற்றுள்ளது. கொழும்பிலிருந்து மஸ்கலியா நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த லொரி திடீரென்று கட்டுப்பாட்டை இழந்து வீதியோர மதிலில் மோதி விபத்துக்குள்ளாகியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விபத்து ஏற்பட்டதை அடுத்து அந்த பகுதி மக்கள் மற்றும் அவசர சேவை பிரிவினர் உடனடியாக மீட்பு பணியில் ஈடுபட்டு லொரியில் சிக்கியிருந்த இருவரையும் மீட்டு டெக்கோயா கிழங்க நாதார வைத்தியசாலைக்கு அனுப்பி வைத்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வெளிநாட்டு பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டார். வெளிநாட்டு தயாரிப்பு சிகரெட் தொகையொன்றை சட்டவிரோதமாக நாட்டுக்கு கொண்டு வந்து அதை விமான நிலையத்திலிருந்து வெளியே கொண்டு சென்ற விமான பயணியொருவரை இவ்வாறு கைது செய்யப்பட்டார். இன்று அதிகாலை விமான நிலையத்தின் போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பிரிவின் அதிகாரிகளால் இவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இனி சர்வதேச செய்திகள். இந்தியாவில் நாடு தழுவிய ரீதியில் மாணவர்களின் போராட்டங்கள் தீவிரமுற்று வரும் நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி முக்கிய அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டார். வினாத்தாள் கசிவு மற்றும் முறைகேடுகளில் ஈடுபடுவோருக்கு கடுமையான தண்டனையை உறுதி செய்ய சிறப்பு விரைவு நீதிமன்றம் அமைக்கப்படும் என்று மோடி அறிவித்தார். இந்தியாவின் நீட் வினாத்தாள் கசிவு மற்றும் முறைகேடுகளுக்கு பொறுப்பேற்று மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என்று வலியுறுத்தி ஜந்தர் மந்தர் பகுதியில் மாணவ அமைப்புகள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றன. ஈரானின் கடல்சார் ஏவுகணை, ட்ரோன் சேமிப்பு மற்றும் வான் பாதுகாப்பு இலக்குகள் மீது 12வது நாளாக அமெரிக்கா தீவிர தாக்குதல் நடத்தியதாக மத்திய கட்டளை பிரிவு தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதல்கள் ஈரானை பலவீனப்படுத்த செய்யப்பட்டவை என அமெரிக்க மத்திய கட்டளை பிரிவால் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரான் தனது கடற்படை முற்றுகையை மீண்டும் தொடங்கியுள்ள நிலையில் இந்த மாதம் முழுவதும் ஈரானிய இராணுவ தளங்களை அமெரிக்க படைகள் குறிவைத்து தாக்குதல் நடத்தி வருகிறது. இதனால் அமெரிக்க படைகள் 9 வர்த்தக கப்பல்களை வேறு திசைக்கு திருப்பிவிட்டதாகவும் ஒன்றை செயலிழக்க செய்ததாகவும் அமெரிக்க மத்திய கட்டளை பிரிவு தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது.
இந்நிலையில் அமெரிக்கா மேற்கொண்டு வரும் தாக்குதலுக்கு பதிலடியாக மத்திய கிழக்கின் பல நாடுகளில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்கள் மற்றும் வசதிகளை குறிவைத்து ஈரான் தொடர்ந்து தாக்குதல்களை நடத்தி வருவதாக தெரிவிக்கப்படுகின்றமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.